ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா சுவை அறுசுவை. நீங்கள் நிறைய கேக் சாப்பிட்ருப்பீங்க. பீட்ரூட் ஜூஸ் வச்சு செய்த கேக் சாப்பிட்ருக்கீங்களா? இப்போ நான் செய்து காமிக்க போகிறேன். இனிமேல் இது மாதிரி செய்து பாருங்கள். ஹெல்த்தியான நட்ஸை வச்சு பீட்ரூட் கேக்கு. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்கிறேன். வால்நட்ஸு, அப்புறம் முந்திரி, பாதாம், கொஞ்சம் கிஸ்மிஸ்ஸு, அப்புறம் கொஞ்சம் ரெட் கலரில் ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். 3 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப்புக்கு ஈக்குவலாக சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 பிஞ்ச் வந்து இமானியன் சால்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சால்ட் வேணாலும் போட்டுக்கலாம். 2 முட்டை, 50 கிராம்ஸ் பட்டரு, கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ், கொஞ்சம் சாக்லேட் எசன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் பீட்ரூட்டை நல்லா துருவிட்டு அதை மிக்சியில் நல்லா போட்டு அடிச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நல்லா கலர் கிடைக்கும். நம்ம நேச்சுரல் கலர்லேயே உங்களுக்கு வந்து இந்த கேக்கு நீங்கள் செய்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், அசல் பீட்ரூட் கலர்லேயே வரும் கேக்கு. இப்போ ஒரு அரை டம்ளர் பாலில் வந்து இந்த பாதாம், முந்திரி பருப்பு, இதில் டேட்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் டேட்ஸ் போடலை. இது வந்து கிஸ்மிஸ் பழம், திராட்சை, உலர்ந்த திராட்சை. இது வந்து வால்நட்டை வந்து நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். turifurty இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். இந்த பட்டர் கூடயே 50 கிராம் பட்டர் கூடயே ஒரு 50 கிராம் வெஜிடபிள் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரே ஒரு தடவை வந்து மிக்சியை ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் சுகர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் அடித்து வச்சுருக்கோம்ல, அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் முட்டையை ஒரு மிக்சியில் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதை நல்லா அடித்தாதான் முட்டை எவ்வளோக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கேக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ முட்டையை வந்து ஃபுல்லாக அதை அடிச்சுட்டு வந்து உங்களுக்கு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். இப்போ அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல சுகரையும் பட்டரும், அந்த மிக்ஸையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மைதா மாவு, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், சால்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா 3 தடவை ஜலிச்சுக்கலாம். அப்போ தான் ஈவனாக எல்லாமே ஜலித்தோம்னாக்கா எல்லாமே உங்களுக்கு அந்த கேக்கு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போ ஜலித்த மாவு தான் இது. எனவே மிக்சியில் வந்து முட்டை அடித்து வச்சுட்டேன். தனியாக பட்டரையும் சர்க்கரையும் அடித்து வச்சுருக்கேன். அதுதான் இந்த மிக்ஸு. இதில் இந்த ஊற வச்சுருக்கோம்ல 15 நிமிஷம் நட்ஸு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து சாக்லேட் எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். அவங்கவுங்ககிட்ட என்ன எசன்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை ஆட் பண்ணோடனே உங்களுக்கு நல்லா கலர் வரும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு தவா வச்சுட்டு அதில் வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் வச்சுட்டு ஒரு 25 மினிட்ஸ் வச்சுட்டோன்னா கேக் ரெடி, பீட்ரூட் கேக் ரெடி ஆகிடும். கேக் மிக்சரை ஏற்கனவே ஒரு அலுமினியம் இதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் இதை போட்டுடலாம். இப்போ இதில் ஊற்றி வச்சாச்சு. இப்போ மூடிட்டு ஒரு 25 மினிட்ஸ் கழித்து எடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குங்க. இப்போ 25 மினிட்ஸில் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட் வச்சு நட்ஸையும் வச்சு செய்த கேக்கு. இது எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பட்டர் பேப்பரை எடுத்துடுறேன். வாவ், சூப்பராக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம அதை டெக்கரேட் பண்ணிடலாம்.
ஒரு பீட்ரூட்டை வச்சு இப்படியும் பண்ணலாங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு. சாஃப்டான ஸ்பாஞ்சியான ஒரு பீட்ரூட் வச்சு நட்ஸையும் வச்சு ஒரு ஹெல்த்தியான கேக்கு இப்படி ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் மைக்ரோ ஓவன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மிக்ஸை வந்து மைக்ரோவேவ் கன்வெக்ஷன் மோடில் அந்த மேக்ஸிமம் 170 டிகிரி வச்சுட்டு அதில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தா அப்படியும் இந்த கேக் ரெடி பண்ணலாம். அதுவும் நல்லா தான் வரும். என்னோடய சேனலில் நிறைய கேக் வெரைட்டி செய்து காமிச்சிருக்கேன். மார்பிள் கேக்கு, ரெயின்போ கேக்கு, நிறையா கேக் செய்து காமிச்சிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் அந்த கேக் வேணும்னாலும் நீங்கள் செய்து பார்க்கலாம். கப் கேக்கெல்லாம் செய்து காமிச்சிருக்கேன். வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி பீட்ரூட்டு நட்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி கேக் செய்து பாருங்கள். ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.